ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கும், அப்ஜெக்ஷன் லிங்க் அப்படின்னா என்ன அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் டவுட்ஸ் இருந்தால் மறக்காம அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், அப்ஜெக்ஷன் லிங்க்னால் என்ன, எதுக்கு இந்த மெசேஜ் வந்திருக்கு, அதுவும் 6th ஜூலையோட முடியுதுன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அதுக்கு நம்மளோட அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு நம்ம போகிறோம். அஃபீஷியல் வெப்சைட்னால் என்ன லிங்க் அப்படின்னா rrb.chennai.gov.in அதுதான். ஸோ அந்த லிங்க்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா இந்தமாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் ஆர்ஆர்பியோட அஃபீஷியல் வெப்சைட். ஓகேங்களா. ஸோ இதில் என்டிபிசி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அதை ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா CEN நம்பர் 05/2024 அப்படின்னு இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்ஷன் லிங்க் ரிவ்யூன்னு இருக்கும், அதே மாதிரி அப்ளைன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு ரிவ்யூ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு ஓப்பன் ஆகும், எதுக்காக அது அப்படின்னு சொல்லி. ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டீஸ் ஆன் வியூவிங் CBT, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் 1ஓட கொஷின்ஸு இல்லைனா ஏதாவது ஒரு ரெஸ்பான்சஸ்ஸு இல்லை கீஸு ஏதாவது ஒரு அப்ஜெக்ஷன் நீங்கள் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான டேட் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாம் முன்னாடி எப்போ நடந்திருக்கு அப்படின்னா 5/6/2025 24/6/2025 வரைக்கும் நடந்த எக்ஸாமோட அவங்க அப்ஜெக்ஷன் அப்ளை பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்ஜெக்ஷன்னா என்ன, எதுக்காக அது அப்படின்னா, இப்போ நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோம் இல்லைனா கொஷின்ஸில் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு, இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு ஆன்சர் கீழே ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நான் இதுதான் எழுதியிருக்கேன் ஆனால் தப்பாக வந்திருக்கு அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஸ்டார்ட் டேட் 1/7/2025. ஓகேங்களா. ஜூலை 1 6 வரைக்கும் இந்த டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான ஃபீஸ் என்ன அப்படின்னா 50 rupees. ஒரு அப்ஜெக்ஷன் நீங்கள் ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு 50 rupees. எத்தனை அப்ஜெக்ஷன் வேணாலும் நீங்கள் ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான பேமெண்ட் மெத்தட் ரூபே, கிரெடிட் கார்டு, UPI, நெட் பேங்கிங் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொசீஜர் எப்படி நம்ம ரைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அஃபீஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ வீடியோ எண்டில் அதுவும் நான் எப்படி அப்ளை பண்ணுறது உங்களுக்கு காமிக்கிறேன், அதுக்கப்புறமா உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 6/7/2025. அதில் நைட்டு 23:55, அதாவது நைட்டு 11:55 வரைக்கும் இது ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு அந்த அஃபீஷியல் வெப்சைட்குள்ளே அந்த கிளிக் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது போகும். ஸோ அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்கும். இது உங்களோட ஹால் டிக்கெட்லேயே இருக்கும். ஸோ அந்த ஹால் டிக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும். ரோல் நம்பர் கிடையாது, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஸோ அதை நம்ம என்ட்ரு பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்கும். ஸோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஹால் டிக்கெட் எங்கே இருக்கோ தேடி எடுத்து அதுக்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். ஸோ அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறமா டேட் ஆஃப் பர்த் உங்களோடது எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறப்போ எந்த டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிக்கணும். கீழே கேப்ஷா கொடுத்துருக்கோம் அந்த நம்பர். ஓகேங்களா, அந்த நம்பரையும் என்ட்ரு பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு லாகின் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். ஸோ லாகின் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட அந்த பேஜ்க்கு போயிடும். ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணியிருப்போம். அது உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ இதில் உங்களோட நேமு எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்ஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், இன்னொன்று கேண்டிடேட்ஸ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இதில் அந்த அப்ஜெக்ஷன் ஃபார்ம் அதில் தான் நம்ம போய் ஃபில் பண்ண போகிறோம். ஓகே, லோட் ஆகுது. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அப்ஜெக்ஷன் எதுக்காக பண்ணுறோம், எவ்வளோ ரூபா கட்டணும், இது ரீஃபண்டபுளாக இல்லையா அப்படின்றது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் மெயினாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நம்ம பேமெண்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அந்த பேமெண்ட் பண்ணுறது நீங்கள் சொல்கிற அப்ஜெக்ஷன் கரெக்டு அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த பேமெண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. இல்லை நீங்கள் சொல்கிறது இன்கரெக்டாக இருக்குது, நீங்கள் சொன்ன அப்ஜெக்ஷன் தப்பு அப்படின்னா உங்களுக்கு அந்த பேமெண்ட் ரிட்டர்ன் வராது. ஓகேங்களா.
ஓகே, அந்த பேஜுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ எத்தனை அப்ஜெக்ஷன் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். 1 2 3 4 எவ்வளோ வேணால் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதில் போய்ட்டு உங்களோட கொஷின் ஐடி வந்து கேட்கும். ஸோ கொஷின் ஐடியில் எங்கே எடுக்கணும் அப்படின்ற கொஷின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ அதை நான் எப்படி அப்படின்றது நான் வந்து சொல்கிறேன். இப்போ நான் வந்து அப்ஜெக்ஷன் வந்து 2 3ன்னு கிளிக் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுது, பேமெண்ட் வந்து எனக்கு ஏறிட்டே இருக்குது. எத்தனை அப்ஜெக்ஷன் நம்ம கொடுக்குறோமோ அத்தனை அப்ஜெக்ஷனுக்கும் ஒரு அப்ஜெக்ஷனுக்கு 50 ரூபா அப்படின்னு வச்சு எத்தனை அப்ஜெக்ஷன் நம்ம வந்து அப்ளை பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு அப்ஜெக்ஷனுக்கும் செப்பரேட்டாக கொஷின் ஐடி அது எல்லாமே வந்து என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, உங்களுக்கு வந்து எந்த டேட்டில் வந்து எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்றதும் உங்களுக்கு வந்து என்ட்ரு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து கேண்டிடேட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாமில் எழுதியிருக்கும் போது உங்களோட ஆன்சர் கீ வந்து இதில் ஷோ ஆகும். கரெக்ட் ஆன்சர் எது, அதே மாதிரி நீங்கள் அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது எல்லாமே அதில் ஷோ ஆகும். அதுக்கு ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா அங்கே ஒரு கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ போட்டு உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர், எப்போ எக்ஸாம் எழுதுனீங்க, உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும். அதை ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா அந்த கொஷினும் அதோட ஆன்சரும் வந்து அதில் ஷோ ஆகும். ஓகேங்களா, அதில் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஐடிஸ் எல்லாமே வந்து ஷோ ஆகும். அதேமாதிரி நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதும் வந்து ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் வந்து கிளியராக செக் பண்ணிக்கோங்க. ஒரு வேளை இன்கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாம். ஆர் நீங்கள் அதை ரைஸ் பண்ணவே வேண்டாம், நீங்கள் இந்த ஆன்சர்ஸ் மட்டும் நீங்கள் செக் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 100 கொஷின்ஸுக்கும் அதோட கரெக்டான ஆன்சர் வந்து அதிலே கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ண அந்த ஆப்ஷன்ஸ். விட்டு நீங்கள் ஏதாவது அட்டன் பண்ணாமல் வந்திருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஹைஃபன் வந்து வரும். மற்றபடி மீதி எல்லாமே என்ன ஆகும், நீங்கள் என்ன ஆன்சர் எழுதியிருக்கீங்க அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட டோட்டலில் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து கொட்டாக கொடுத்துருக்காங்க. கொஷின் ஐடி, ஆப்ஷனோட ஐடி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த அப்ஜெக்ஷன் ஃபார்மில் கொஷின் ஐடின்னு இருந்துச்சுல்ல, ஸோ ஒரு கொஷினுக்கும் ஒரு ஐடி கொடுத்துருக்காங்க. இதை எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், நோட் பண்ணி அதில் என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த அப்ஜெக்ஷனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் ஆன்சர் கீஸ் செக் பண்ணிக்கிறதும் நீங்கள் வந்து இதிலே பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து விஷயம். ஸோ இது இல்லாமல் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கான செப்பரேட் வீடியோ நம்ம சேனலில் வந்து நான் உங்களுக்கு போடுறேன். ஆர் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடிஞ்சால் கமெண்ட்லேயே உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்து அப்ஜெக்ஷன் வந்து ரைஸ் பண்ணணும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் வினு. டாடா. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்.